الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தனிநபர் மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பில் ஷேக் முஹம்மத் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கடந்த சில வகுப்புகளிலே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பில் குழந்தைகளுடைய அஹ்லாக்குகள், ஆதாபுகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள், பண்பாடுகள் என்கிற தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை ஷேக் அவர்கள் இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். அதிலே முதலாவதாக குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முக்கியமான சில ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, குறிப்பாக வலது கையை பயன்படுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, யுஜிபுஹு தயம்முனு ஃபி தனஉலிஹி வ தரஜுலிஹி வ ஃபி ஷஅனிஹி குல்லி. அவர்கள் செருப்பு அணிவதாக இருந்தாலும், தலை சீவுவதாக இருந்தாலும், எல்லா விடயங்களிலும் வலதை முற்படுத்துவது அவர்களுக்கு விருப்பமானதாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வலதை முற்படுத்த வேண்டும். இன்று நாம் சில சபைகளிலே அவதானிக்கக்கூடிய விஷயம், வளர்ந்தவர்கள், வயோதிபர்கள், பெரியவர்கள் இந்த வலதை முற்படுத்துகிற விஷயத்தில் தவறு விடுகிறார்கள். மிக சாதாரணமாக இடது கையினால் சாப்பிடுவது, இடது கையினால் குடிப்பது, இடது கையினால் கொடுப்பது, இடது கையினால் எடுப்பது என்று இடது கையை சாதாரணமாக முற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ வலது கையை முற்படுத்துவது என்பது கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் இடது கையினால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு என்று சொன்னார். அந்த மனிதருக்கு ஈகோ மேலிட்டு அந்த இடத்தில் தன்னுடைய அந்த ஈகோவை அவர் முதல் நிலைப்படுத்துகிறார். சரி, ஓகே, நான் வலதை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லாமல் சமாளிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதிலும் பெருமையோடு என்னால் வலதை முற்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், உன்னுடைய வலது கை முடியாது என்று சொல்கிறாய், முடியாமலே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த மனிதரால் வலது கையை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல இடது கையால் குடிக்காதீர்கள், இடது கையால் உண்ணாதீர்கள். ஏனென்றால் இடது கையால் உண்பதும் குடிப்பதும் ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இன்று பருவ வயதை அடைந்த பெரியவர்கள் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பதற்கு காரணம், அவர்களுடைய சிறு வயதில் இந்த தர்பியா அவர்களுக்கு சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை என்பதுதான். எனவேதான் ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், நாம் நம்முடைய பிள்ளைகளை கொடுப்பது, எடுப்பது, உண்பது, குடிப்பது, எழுதுவது போன்ற அனைத்து விஷயங்களிலும் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். செருப்பு போடும்போது கூட வலது காலை முற்படுத்தி செருப்பை அணிவதற்கான பயிற்சியை சிறு வயதிலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை அவர்களிடத்தில் நம்ம காணலாம். அதே போலதான் எல்லா செயல்களுக்கு முன்னாலும் பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வளமையையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள்.
எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிற போதும் பிஸ்மில்லா என்று செய்வது, சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா என்று சாப்பிடுவது, குடிக்கிற போது பிஸ்மில்லா என்று குடிப்பது. சில இடங்களில் சில அந்த அமைப்புகள் நமக்கு மாற்றி சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தூங்கும் போது பிஸ்மிக் அல்லாஹும் அமூத்து வ அஹ்யா, இப்படி அல்லாஹுடைய பெயரை முதல்நிலைப்படுத்தி நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கான பயிற்சியை கொடுப்பது. அதுபோல நின்று கொண்டு உண்பது குடிப்பது என்பதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து வேறுபாடுகளை முன்வைக்கிறார்கள். சிலர் அது ஹராம், பொதுவாகவே நின்று கொண்டு குடிப்பது, நின்று கொண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் நின்று கொண்டு குடிப்பது, நின்று கொண்டு சாப்பிடுவது மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் தேவை ஏற்பட்டால் நின்று கொண்டு குடிக்கலாம், சாப்பிடலாம் என்கிறார்கள். இன்னும் சிலர் பொதுவாகவே நின்று கொண்டு சாப்பிடுவது குடிப்பது அனுமதிக்கப்பட்டது என்கிறார்கள். இப்படி பல கருத்துக்கள் இது தொடர்பாக அறிஞர்கள் மத்தியிலே இருந்தாலும், பொதுவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து குடிக்கக்கூடியவர்களாக, உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும், உட்கார்ந்து குடிப்பது சாப்பிடுவது ஒரு நல்ல அட்டிடியூட், நல்ல ஒரு ஹெபிட் என்பதை நல்ல இயல்போடு உள்ளவர்கள் விரும்புவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்து உண்ணும்போது குடிக்கும் போது உட்கார்ந்து குடிக்கச் சொல்வது, அதுபோல உண்டு குடித்து முடிந்ததும், அதுபோல நல்ல காரியங்கள் செய்து முடித்ததும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, இவற்றுக்கான தர்பியாவை குழந்தை பருவத்திலிருந்து நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல குழந்தைகளுக்கு சுத்தத்தை நாம் சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நகம் வளர்ந்தால் அவர்களாகவே வந்து நம்மிடம் சொல்ல வேண்டும், அம்மா என்னுடைய நகம் வளர்ந்து விட்டது, வெட்டுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்குரிய தர்பியாவை தாய் தந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுபோல சாப்பிடுவதற்கு முன்னால் கை கழுவுகிற பழக்கம், சாப்பிட்டு முடிந்ததும் கை கழுவுகிற பழக்கம், அதுபோல சிறுநீர் கழித்து விட்டால் அதை கழுவி சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம், தேவைப்படும் போது பிரயாணங்களில் நிற்கும்போது தண்ணீர் இல்லை என்றால் குழந்தைகள் போய் ஒரு மூலையில் நின்று சிறுநீர் கழித்து விட்டு ஓடி வருகிற அந்த நிலைமைக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவர்களுடைய கையிலே ஒரு டிஷ்யூவை கொடுத்து சிறுநீர் கழித்து விட்டு இதை கொண்டு சுத்தம் செய்து விட்டு வாருங்கள் என்று அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுப்பது, உடலில் ஆடையில் நஜிஸ்கள் பட்டு விடக்கூடாது என்கிற அந்த அவேர்னஸை சிறு பருவத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குவது முக்கியமானது என்பதை இங்கே ஷேக் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். குழந்தைகளுக்கு நாம் அட்வைஸ் பண்ணும்போது அவர்களை பகிரங்கமாக வைத்து அவமானப்படுத்தக்கூடிய முறையில், அவர்களுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல், அவர்களை திருத்த முயற்சிக்காமல் இரகசியமாக அவர்களை திருத்த வேண்டும். திருத்துகிற போது, அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிற போது மென்மையான வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல அவர்கள் பிடிவாதமாக இருந்தால், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், ஆனால் அவர்கள் அதை எடுத்து நடப்பதாக இல்லை என்று சொன்னால், நாம் கொஞ்சம் அவர்களோடு கோபம் காட்டுவது போல நடந்து கொள்வது, உன்னோடு பேச மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு 3 நாட்களுக்கு அவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருப்பது, இவ்வாறு அவர்களை நாம் அழகிய முறையில் தர்பியா கொடுத்து, அவர்களுடைய மனங்களில் சிதைவுகள் ஏற்படாத முறையில் தர்பியா கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். இன்று அதிகமான பெற்றோர் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிற போது, அவர்களுடைய சம வயது நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிற போது பப்ளிக்காக கிண்டல் அடித்து கேலி செய்து அவமானப்படுத்தி அட்வைஸ் பண்ணுவார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த நசீஹத், அந்த அட்வைஸ் அந்த பிள்ளைகளுடைய மனதில் பாதிப்பையும் சிதைவையும் ஏற்படுத்தும் என்பதை அதிகமான பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை. எனவே எப்போதுமே பிள்ளைகளோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்
அந்த பிள்ளைகளோடு தனிமையிலே உட்கார்ந்திருக்கும் போது அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் அந்த சபையில் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள், இதற்கு பிறகு அப்படி செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை, இப்படி இருந்தால்தான் அது நமக்கு நன்றாக இருக்கும் என்று அவர்களை தனிமையில் படுக்கிற போது, அல்லது நம்மோடு உட்கார்ந்து விளையாடுகிற போது, சாப்பிடுகிற போது, அல்லது நாம் நம்முடைய வாகனங்களிலே அவர்களை எங்காவது கூட்டிச் செல்கிற போது, ஒரு ரெஸ்டாரண்ட்டிலே உட்கார்ந்து ஏதாவது சாப்பிடுகிற போது, இவ்வாறு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அட்வைஸ் பண்ணுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது மிக பெரிய தாக்கத்தை, நல்ல மாற்றத்தை அவர்களிலே ஏற்படுத்தும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சிறு வயதிலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தர்பியா தான் அதானோடு தொடர்பான தர்பியா. இப்போ பள்ளிவாசலிலே அதான் சொல்லுகிறது என்றால், நாம் அந்த நேரத்தில் எல்லோரும் மௌனமாக இருந்து பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். பாங்கு சொல்கிறது, மௌனமாக இருங்கள், முஅத்தின் சொல்வதைப் போல சொல்லுங்கள் என்று நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணக்கூடிய முறையில் நாமும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அந்த பாங்குக்கு பதில் சொல்லும். உண்மையிலே இன்று விடுபட்டு போன அல்லது கண்டுகொள்ளப்படாமல் அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு சுண்ணாவாக இந்த முஅத்தினை ஃபாலோ பண்ணுவது அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவலையோடு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய பேர் வாங்கி சொல்லும் ஃபோன் பேசி கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்களுக்குள் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதானுக்கு ரிப்ளை பண்ணுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. முஅத்தின் சொல்வதை போன்று திரும்பச் சொல்லி அவர் ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல் ஃபலா என்று சொல்லும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லி இறுதியிலே முடிந்ததும் சலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தா என்கிற இந்த துவாவை ஓதுவது மிகப்பெரிய ஒரு சுன்னா. அதன் மூலம் மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்கிற இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் பொடுபோக்காக இருக்கிறோம். இதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதே போல தூங்குகிற ஒழுங்குகளை பொறுத்தவரையில் குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது அவர்களுக்கு தனித்தனி பெட்டுகளை உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்றாகும். இப்போ நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. நம்முடைய பிள்ளைகளில் நாம் சந்தேகப்படக்கூடாது, அதுவும் முக்கியமான அம்சம். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் வஹி, அல்லாஹ் சொல்வது, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் என்பது இருக்கிறதே, அதற்குத்தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிற போது அவர்களை தனித்தனியாக உறங்க வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு நாம் போர்வைகளை கொடுப்போம். குளிர் பிரதேசங்களிலே போர்த்தி கொண்டிருப்பார்கள். அப்போ சில நேரங்களில் ஒரே போர்வையிலே எல்லோரும் போர்த்தி கொண்டு படுக்கிற ஒரு பழக்கத்தை பெற்றோர் ஒரு நல்லெண்ணத்தோடு உருவாக்குகிறான தவறு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எனவே முடியுமான அளவு நம்முடைய வீட்டு வசதிகளை வைத்து தனித்தனி படுக்கைகளை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது, தனித்தனி போர்வைகளிலே அவர்களை போர்த்தி கொண்டு தூங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அதுபோல குறிப்பாக பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் ஒன்றாக இருக்க விடாமல் பார்த்து கொள்வது. உண்மையில் இந்த விஷயத்தில் நிறைய பெற்றோர் கேலஸாக இருக்கிறார்கள். ஒன்று, வீடு சிறியதாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தானே என்று அவர்கள் ஒரு கண்டும் காணாமல் போகிற காட்சிகளை பார்க்கிறோம். இப்போ வயது வந்த பிள்ளைகள் சில நேரங்களிலே சகோதரனும் சகோதரியும் ஒரு பெட்டிலே தூங்கக்கூடிய நிலைமைகளை பல இடங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மார்க்கத்திற்குத்தான் முதலிடம் தர வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைக்குத்தான் முதலிடம் தர வேண்டும், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலுக்குத்தான் முதலிடம் தர வேண்டும். நாம் சொல்லலாம் எங்களோட பிள்ளைகள் அப்படி இல்லை. இப்போ சில நேரங்களில் நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு நெருக்கமான ஒருவர் வந்து இப்படி பிள்ளைகளை ஒன்றாக தூங்க விடாதீர்கள் என்று சொன்னதும் சில தாய்மார் திட்டுவார்கள், ஏசுவார்கள். உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் சந்தேகம்தான், உங்களை போன்று எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் படைத்தவன்,
அவனுக்குத்தான் தெரியும் எது எது நடக்கும், எவ்வாறு இருந்தால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்பன போன்ற அம்சங்களை அறிந்தவன் அவனாகவே இருக்கிறான். எனவே அவன்தான் நமக்கு பிள்ளைகள் குறிப்பிட்ட வயதை அடையும் போது, அது ஆண் பிள்ளை பொம்பிள்ளை என்று சொல்லல, பொதுவாகவே பிள்ளைகள் குறிப்பிட்ட வயதை அடையும் போது படுக்கையிலே அவர்களை பிரியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், நிச்சயமாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒன்றாக ஒரு ஒரு ரூமிலே வாழக்கூடிய அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இப்போ சில நேரங்களில் ஒரே ரூமாக இருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற எல்லாரும் உண்டாகத்தான். அப்படியான விஷயங்கள் பிள்ளைகளிடத்திலே தேவையில்லாத உணர்வுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கின்றன. சில நேரங்களில் அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளையும் அவ்வப்போது நாம் இந்த சோஷியல் மீடியாக்களின் ஊடாக அறிந்து வருகிறோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய வீடுகளையும் நம் எல்லோருடைய குழந்தைகளையும் அவ்வாறான ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, குழந்தைகளை வளர்க்கிற போது அவர்களுக்கென்று செப்பரேட்டான ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் அடைகிற போது செப்பரேட்டாக அவர்களை உறங்க வைப்பது, அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது முக்கியமானது என்பதை இங்கே ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல பாதைகளிலே அழுக்குகளை குப்பைகளை வீசாமல் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே இன்று சில நாடுகளுக்கு போனால் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா, நாம் நம்முடைய கையில் இருக்கிற எந்த ஒரு வேஸ்ட்டையும் தெருக்களிலே வீதிகளிலே போடுவதற்கு பயப்படுகிறோம். அப்படி அந்த நாட்டில் டிசிப்ளின் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. சில நாடுகளுக்கு போனால், சில ஊர்களுக்கு போனால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், வீட்டுக்கு முன்னால் அழுக்கு, வீட்டிலே அழுக்கு, வீட்டுக்குள் போயிருக்க முடியாது. பிள்ளைகள் ஒரு ஜூஸை குடிப்பார்கள், பொட்டில் வீட்டு ஒரு மூலையிலே வீசி விட்டு போவார்கள். கையை துடைப்பார்கள், அந்த துடைத்த துணியாக இருந்தால் அல்லது டிஷ்யூவாக இருந்தால் அதை சேரிலே போட்டு விட்டு போகிறார்கள். இந்த பழக்கம் பெரியவர்களிடத்திலும் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம பார்த்திருக்கிற கவலையான விஷயம், இந்த மக்களை கைட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், மௌலவிகள் கூட இவ்வாறான விஷயங்களில் மிக ஒரு பொடுபோக்கான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு நீட்டான மார்க்கம். இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிற மார்க்கம். அப்போ நம்முடைய வீடு நீட்டாக இருக்க வேண்டும், வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாசல் நீட்டாக இருக்க வேண்டும், வாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள நம்முடைய ரோட், பொது வீதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு முன்னால் போகக்கூடிய அந்த வடிகான்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி இஸ்லாம் எல்லா இடங்களிலும் சுத்தத்தை வலியுறுத்தி வைப்பார். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம ஹதீஸ்களை காண முடிகிறது. இருந்தாலும் நேரத்தை சுருக்கி இந்த விஷயங்களை சுருக்கமாக இங்கே நாம் பதிவு செய்கிறோம். எனவே இப்போ பெரியவர்களால் சில நேரங்களில், இப்போ சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தான் எல்லோருக்கும் விரிவான மனதை கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள சமையல் பொருட்கள் எஞ்சக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பேக்கில் ஒரு பையில் போட்டு கேட்டில் போட்டுட்டு போகிறத பார்க்குறோம். அது அழுக்காகி துர்வாடை வீசுகிறது. நாய், பூனை போன்றவை அதை வந்து சாப்பிட்டு அந்த ஏரியாக்களை நாசமாக்குறது. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாமல் சில நேரங்களில் இவ்வாறு சிலர் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு விரிந்த உள்ளத்தை கொடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், நம்ம வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களால் இவ்வாறான தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு நீட்டாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். பாதைகளிலே பொது இடங்களிலே நாம் இவ்வாறான அழுக்குகளை வீசக்கூடாது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லுகிறார்கள். அதுதான் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு சேராமல், அதே போல அவர்களோடு சேர்ந்து வீதிகளில் தெருக்களில் அலையாமல், ரோடுகளிலே நின்று பேசி கொண்டிருக்காமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதை ஒரு ஹாஷாக இல்லாமல், கடுமையான தொனியில் அல்லாமல் பக்குவமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களை சொல்ல வேண்டும். டீசென்டானவர்கள், நாகரிகமானவர்கள் இவ்வாறு தெருக்களிலே கூடி நின்று போக்குவரத்துக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக, அசிங்கமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் இந்த தெருக்களிலே கூடி நின்று கூத்தாட்டங்கள் போடுவது, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் சின்ன வயதிலிருந்து சொல்லி கொடுத்து அவர்களுக்கு தர்பியா கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள்.
அதே போல நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக மாற்றப்பட வேண்டும். வீட்டுக்கு வரும்போது, யாரையாவது சந்திக்கும் போது, நம்முடைய வீட்டில் அவர்கள் வெளியில போய் வருவார்கள். நம்முடைய பிள்ளை ஒரு 3 வயசு 4 வயசு வரும்போது வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட் வந்திருப்பா, அவர்களுக்கு போய் சலாம் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லணும். தந்தை சொல்லி கொடுக்கணும். இப்படி பிள்ளைகளுக்கு அந்த தரபியாவை கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை உண்மையிலே இன்றைய உலகத்தில் குழந்தை வளர்ப்பு தான். பேரண்டிங் என்பது ஒரு தொழிலாக கூட இன்று ஆகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தை வளர்க்க பெற்றோருக்கு தெரியவில்லை. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சிலரை உருவாக்கி அவர்கள் செய்யக்கூடிய வகுப்புகள், அவர்கள் வழங்கக்கூடிய கவுன்சிலிங்குகளில் கலந்து கொள்வதற்கு பணம் கொடுத்து கலந்து கொண்டு எப்படி குழந்தை வளர்ப்பது என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம காணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை அவர்களுக்கு தெரியாத நிலை. இப்போ நீங்கள் தேவை என்றால் இதை ஒரு பரீட்சார்த்தமாக உங்களுடைய குழந்தைகளை அழைத்து கேட்கலாம். உங்களுடைய ஒரு தாய் மாமா அல்லது உங்களுடைய தந்தையினுடைய ஒரு சகோதரர் அல்லது உங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஒரு ஆலிமாக இருப்பார். உங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு, இன்னாரை உனக்கு தெரியுமா, அவர் என்ன செய்கிறார், அவருடைய தகமை என்ன என்று கேட்டு பாருங்கள். அல்லது கொஞ்சம் தூரத்து உறவாக இருக்கும், ஆனால் நெருங்கிய சொந்தமாக இருக்கும். அதாவது இந்த தொடர்பு குறைந்திருக்கும், நெருங்கிய சொந்தமாக இருக்கும். ஒரு டாக்டராக இருப்பார், ஒரு என்ஜினியராக இருப்பார், ஒரு டீச்சராக இருப்பார். ஆனால் அவர்களை பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு கேப் உருவாகிறது. இந்த இடைவெளியை நிறைப்பதிலே பெற்றோர் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டி இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தால் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லணும், வந்திருக்கிறது என்ற பெரியப்பா, போய் சலாம் சொல்லிட்டு வா, போய் பக்கத்தில் உட்காரு என்று பிள்ளைகளுக்கு தரபியா கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 25-30 வருடங்களுக்கு முதல் நம்முடைய சமூகத்தில் இந்த நடைமுறை இருந்தது. ஆனால் இப்போது படிப்படியாக அது இல்லாமலாகி கொண்டு வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே குழந்தைகளை அப்படி நெருக்குவதிலே சலாம் என்பது மிக முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. பள்ளிக்கு போய் வரும்போது யாரை கண்டாலும் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரபியா கொடுக்க வேண்டும். இதிலே தாய்மார் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய தர்பியாவை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். எந்த ஒரு காரணம் கொண்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் நமக்கு கூட சில பிரச்சனைகள் பக்கத்து வீட்டோடு இருக்கலாம், ஆனால் அதிலே நம்முடைய பிள்ளைகளும் தலையிட்டு அவர்களும் அதிலே நுழையக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது. ஒரு நல்ல அமைதியான போக்கு, நாகரிகமான சிந்தனை, ஒரு மனித நேயம் உள்ள பிள்ளைகளாக அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்கான தர்பியா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில வீடுகளில் பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, சின்ன பிள்ளைகள் டீ தருவார்கள். சின்ன பிள்ளைகள் வந்து அங்கே வைத்திருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை எடுத்து, ஸ்வீட்ஸை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் பரிமாறுவார்கள். இது உம்மா பாப்பா கொடுக்கக்கூடிய தர்பியா. அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில நேரங்களில் நாங்கள் மதீனாவிலே படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவிக்கு திங்கள் வியாழன் போனால் அல்லது ரமலான் காலத்திலே போனால் அங்கே அழகிய குழந்தைகள் நின்று கொண்டு சலாம் சொல்லி ஷேக் என்று அம் என்று எங்களை வரவேற்று அவர்கள் விரித்து வைத்திருக்கிற சுப்ரா, இஃப்தாருக்காக வேண்டி அவர்கள் குடும்பத்தோடு வந்து சுப்ரா விரித்து அதிலே பேரிச்சம்பழம், கஹுவா, அதுபோன்று நோன்பு திறப்பதற்கு தேவையான விஷயங்களை வைத்திருப்பார்கள், பொருட்களை வைத்திருப்பார்கள். வரக்கூடிய பெரியவர்களை எல்லாம் கூப்பிடுகிற, உட்கார வைக்கிற, அவர்களுக்கு சேவ் பண்ணுற வேலையெல்லாம் அந்த 4 வயது 5 வயது 8 வயது 10 வயது பிள்ளைகள் செய்வார்கள். இது ஒரு அழகிய தர்பியா. நம்ம என்னென்னால் நம்முடைய வீட்டில் கெஸ்ட் வந்திருப்பார்கள், பிள்ளைகளை தெரியாது, அறிமுகப்படுத்துவதும் இல்லை. இப்போ ஷேக் அவர்கள் இது பல வருடங்களுக்கு முன்னால் எழுதிய புத்தகம் இது. உண்மையிலே இன்றைய காலத்திற்கு மிக முக்கியமான ஆலோசனைகளாகவே இருக்கின்றன.
எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அஹ்லாக்குகளையும் இந்த ஆதாபுகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கண்குளிர்ச்சியாக மாறுவார்கள். அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.